அந்த முட்டை பொட்டி ரெண்டு முதல் ஃப்ரைட் ரைஸ் கடைக்குடா இத்தனை பையனை செல்லி ஃப்ரைட் ரைஸ் கடை கணக்கு அந்த முட்டை பொட்டி ரெண்டு மிச்ச நேரமா செல்லி அதை சுபேர்னாண்ட கல்யாணம் இதுக்கு ஹோலுக்கு அனுப்பு வட்டலாப்பம் செய்யறதுக்கு முட்டை கேட்டேன் அதை அனுப்புவோம் சுபேர்னாண்ட ஹோலுக்கு வேலை செஞ்சுக்கக்குள்ள முட்டை முடிஞ்சு எனக்கு தாங்க முட்டை 200 முட்டை தாங்க எங்கள் ஹாஜிக்கு போட்டு குவாலிட்டி முட்டையால் 200 18 ரூபா மேனி 200 முட்டைக்கு சொல்லிடும் 18 ரூபா மேனியா 18 ரூபா மேனி இல்லாட்டி வெளி உலகம் ஒன்றுமே தெரியும் கடவுளுக்கு எப்போ வந்து நிற்கிறது தெரியாம நடிக்கிறான் மீடியாவில் இப்போ என்ன 18 ரூபாய்க்கு முட்டைன்னு சொல்லி முட்டை 18 ரூபாய்க்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி கடைகளுக்கு எல்லாம் ஆர்டர் போட்ட விலகலை அவளுக்கு மீடியாவில் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சவனுக்கு கோழியை கண்டும் இல்லை கோழி முட்டையை கண்டும் இல்லை கோழி பெட்டையை கண்டும் இல்லை பிடி கடை முதலாளி நாங்கள் இந்த கோழி உடக்கொள்ளே 20 ரூபா கொஸ்டாது இல்லைங்கண்ணா கோழி உடக்கொள்ளே 20 ரூபா கொஸ்டாது அது முட்டை ஸ்டேஜோட காட்டி அதுக்கு கோழித்தீன் போட்டு வளர்த்து அதுக்கு விட்டமின் கொடுத்து அப்போ அதுக்கு தேவையான ஷூட்டுக்கு லைட் எல்லாம் அடித்து கரண்ட் பில்லை கட்டி தண்ணி அது பார்த்து குளத்துக்கு ஒத்தன் முட்டை சேர்க்கறதுக்கு இனமொத்தரு எல்லாம் செய்யக்கூட ஒரு 25 ரூபா மாதிரி கொஸ்டாகு இனி 5 ரூபா வச்சு கொடுத்தா நாங்கள் விற்கிய விளங்கினா இல்லாமல் இதை 18 ரூபா ஆகுது சென்ன பள்ளிக்கு அப்படி கொடுக்கலாம் அது சரி வாரல்ல மடிச்சு போடுவானம் சென்ன இதான் மீடியாவில் அப்படி செய்ய வாரம் முடியல அப்படி முட்டை தான் டேலாம் எங்களுக்கு நீங்கள் சும்மா தோற முட்டையை கொண்டு போவோம் கடையை கொண்டு போவோம் அப்படி செய்ய வாணும்ப்பா அப்படி செய்ய வாணும் அப்படி மீடியாவில் சென்று அங்கே போய் எடுத்துக்கோங்க எங்கள்கிட்ட வந்து கொடுங்க கடைச்சல் தர 18 ரூபாக்கு முட்டை கேக்கு மகட கடைச்சல் உண்டே இது சாலி எடுங்க சும்மா எங்களுக்கு மறைச்சி போடு 18 ரூபா மேனி முட்டை அவ்வளோதானா சத்தமில்லாம மீகோணும் அப்படியா இல்லைங்களே அவருக்கு குடிக்க அவருக்கு தானோ கொத்த பார்சல் கொண்டு போகிறதுக்கு டீ 2 போடுவோம் சீனி குறைச்சி இந்த கஸ்டமர் இருங்க சார் இருங்க அது வாங்க எந்த தின்னு உட்காருங்க ஒடியம்பாரெலாம் பசியில் இந்த முட்டை ரொட்டி பார்சலா எத்தனை தாங்களே ஒரு 10 மட்டும் தாங்க 10 மட்டும் முட்டை ரொட்டி வட்டு போடுங்க முட்டை ரொட்டி 10 பார்சல் கூட போகிறதுக்கு எவ்வளோ கணக்கு ஒரு முட்டை ரொட்டி 120 ரூபா 1200 ரூபா தாங்களே 1200 ரூபா 1200 ரூபா தார 1200 தார உங்களுக்கு தார 600 ரூபா ஒரு முட்டை ரொட்டி 60 ரூபா வேணி 10 முட்டை ரொட்டிக்கு 600 ரூபா எடுங்க 600 ரூபாவா அப்போ அடுத்து 600 ரூபாயும் தார போலீஸாலையா பராட்டா ஒன்று நீங்கள் எவ்வளோ விற்கிற பராட்டா ஒன்று நாங்கள் விற்க 40 ரூபாக்கு முட்டை எவ்வளோ எடுத்த ஒரு டைனி முட்டை எடுத்த நாங்கள் 18 ரூபாக்கே 18 ரூபா அப்போ 2 சேர்த்தா 58 ரூபா 2 ரூபா அந்த முட்டை சூடாகிறதுக்கு கேஸ் காஸ்ட்டுக்கு நீங்கள் 2 ரூபா வச்சுக்கோங்க 60 ரூபா சரியா அப்போ பராட்டாக்கு இந்த பராட்டா அடிக்கிறவருக்கு சம்பளம் கொடுக்க ஓடும் அதுக்கு போகிற கேஸ் அது இதுகளெல்லாம் அதுக்கு தான் 40 ரூபா ஆட் பண்ணி அதெல்லாம் சேர்த்து தான் கோலேண்ட கூலி எண்ணெய் கேஸ் அது இதில் சேர்த்து தான் ஒரு பராட்டாக்கு 40 ரூபா ஆட் பண்ணிக்குது நாங்கள் அந்த முட்டையை போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணுமான சுட்டின்னு தான் 2 ரூபா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தார் 60 ரூபாக்கு விளங்கினா அதெல்லாம் பராட்டுக்கு ஆட் பண்ணி அப்படி செய்ய வாடம் போசா நாங்களும் பொழைச்சி தின்னு நீங்கள் எதுக்கு அப்படி செய்ய வாடம் 120 ரூபா கொடுக்குறா 120 ரூபா தாங்கும் 60 ரூபா சும்மா கடைக்கு கூட இது கொடு 10 முட்டை ரொட்டி 60 ரூபா மீன் எடுங்க இப்போ விளங்குதா உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா ரத்தம் தக்காளி சட்னியா These nuts